ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பெஸ்ட் ப்ராடக்ட் அல்லது பெஸ்ட் சர்வீஸ் இதெல்லாம் இருந்தால் தான் ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அது தப்பு. நிறைய நேரங்களில் பெஸ்ட் ப்ராடக்ட்டை தேடி போகிறோம். இருக்கிற ப்ராடக்ட்டை இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணி அதுக்கப்புறம் நான் ஸ்கேல் பண்ண போகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். இல்லைனா என்கிட்ட பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறேன், இந்த சர்வீஸை வச்சு நான் ஸ்கேல் பண்ண போகிறேன்னு பார்க்குறோம். அப்படி இல்லை யூஎஸ்பியை தேடி ஒரு சில பேர் என்னோட யூஎஸ்பி என்னன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோ எடுத்தோம்னா என்னோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் இருந்தால் தான் ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அது தப்பு. மிக சிறந்த கலைஞர்கள் பிஸ்னஸ் மேனாக ஆக முடியாது. நிறைய ரிஸ்க் எடுத்து வித்தியாசமான வேஷங்கள்லாம் பல ஹீரோக்கள் நடிச்சு படம் ஃபெயில் ஆகுது. ஏன்னா கஸ்டமர் அதெல்லாம் கேட்கல. அப்போ ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணோம்னா நம்ம கிட்ட கஸ்டமர் எதிர்பார்க்குற விஷயங்களை பூர்த்தி பண்ணா போதும். அதுதான் மினிமம் கேரண்டி. என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க? பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெஸ்ட் ப்ராடக்ட்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னைக்கு போனாலும் ஒரே மாதிரி சர்வீஸ் கொடுக்க முடியுமா, என்னைக்கு போனாலும் ஒரே மாதிரி ப்ராடக்ட் இருக்க முடியுமா, இதுதான் கஸ்டமரோட எதிர்பார்ப்பு. என்னோட எதிர்பார்ப்பை ஏமாற்றாமல் இருந்தால் அந்த பிராண்ட் மேலே எனக்கு ஒரு அபிப்பிராயம் வருது. அந்த பிராண்டை நம்பி நான் போக முடியும். நீங்கள் ஒரு ஊர்ல A2B ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ஊர்ல இந்த ரெஸ்டாரண்ட்டை விட டேஸ்டா ஃபுட் கொடுக்கக்கூடிய வேற ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்கலாம். ஆனா அந்த ரெஸ்டாரண்டால A2B மாதிரி ஸ்கேல் பண்ண முடியும். இப்போ A2Bயோட சக்சஸ்க்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் டிஷ்ஷா, பெஸ்ட் சர்வீஸா? இது எதுவுமே கிடையாது. அவங்களோட சக்சஸுக்கு காரணம் கன்சிஸ்டன்சி, மினிமம் கேரண்டி. எங்கே போனாலும் ஃபுட்டு இதை விட மோசமாக இருக்காது, எங்கே போனாலும் காஃபி இதை விட மோசமாக இருக்காது. இந்த லெவலில் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அவங்க சூப்பராக எக்ஸலண்ட்டான ஒரு ஃபுட்டை கொடுக்கணும், ஊர்லேயே பெஸ்ட்டு காஃபியை கொடுக்கணும் அப்படின்றத அவங்க ஆசைப்படவே இல்லை. மினிமம் என்னோட ஸ்டாண்டர்ட் லெவல் இது, இந்த ஸ்டாண்டர்டை கொடுக்கணும். அப்போ ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். சுமாரான காஃபியை கூட ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி கொடுத்தா கஸ்டமருக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், கஸ்டமர் ஏமாறாமல் இருப்பாங்க, அந்த இடத்துல பிராண்ட் உருவாகும். நம்ம பிஸ்னஸோட அடிப்படை கன்சிஸ்டன்சி. அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய ப்ராசஸ் ரிப்பீட்டபிளாகவும் ரீப்ரொடியூசபிளாகவும் இருக்கணும். ரிப்பீட்டபிள் அப்படின்னா நான் ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னா ரிப்பீட்டடாக நான் அதே வேலையை செய்து அதே ரிசல்ட் எடுக்க முடியுதுன்னா ரிப்பீட்டபிள். என்னோட அசிஸ்டண்ட்டும் இதே ப்ராசஸை செஞ்சு இதே ரிசல்ட்டை கொடுக்க முடிஞ்சதுன்னா அது ரீப்ரொடியூசபிள். ரிப்பீட்டபிள் அண்ட் ரீப்ரொடியூசபிள் ப்ராசஸ் தான் ஸ்கேலபிளாக இருக்கும். அப்போ நம்ம பிஸ்னஸை பல மடங்கு வளர்க்கணும்னா நம்ம ப்ராசஸ் ரிப்பீட்டபிளாக ஒரே மாதிரி எந்த ஸ்டாண்டர்ட் அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை மினிமம் கேரண்டியாக கஸ்டமருக்கு கொடுத்தாலே போதும். பெஸ்ட்டாக இருக்கணும், யூஎஸ்பியை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதுதான் புரிதல்.